வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாள் உங்கள்கிட்ட சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் கொடுக்குற வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரஸை நம்ம கேட்டுட்டு ஆண்டோட வசனத்தை நம்ம தியானிப்போம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக் அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றென்றுமே துதியே. நன்றியோடு எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக் அளித்திடும் நாதனே, எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக் அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றும் துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தினமும் கீழ்ப்படிந்து நம்ம அதை செஞ்சோன்னா நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய பிளெஸ்ஸிங் கொடுப்பாங்க. இந்த பாட்டுலேயும் அதே போல் நம்ம நன்றி உள்ளவராக இருக்கணும். அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், ஆண்டவர் நம்ம மேலே பாசமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கோமா? அதுதான் ஆண்டவர் கேட்குற கேள்வி. இன்னைக்கு முதல் வசனமாக 2 சாமுவேல் 1:18. நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் தீர்மானித்த தலைவர்கள் மரித்து போகும்போதோ இல்லை அவங்க இடறும் போதோ நாம் அது ரொம்ப அசட்டை பண்ணுறோம். ஆனால் தாவீதை பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னு தெரியும். அவங்க ஒரு பாட்டை அதை பாடுறாங்க, அந்த சவுலை ரொம்ப பிரமிக்கிறாங்க. அதை நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஆண்டவர் யாரை முன்னு குறித்திருக்கிறாங்களோ அவங்க அவங்க கடந்து போனால் கூட அவங்களுக்கான மரியாதை நம்ம செலுத்தணும். அதே மாதிரி இன்னொரு வசனம், அதே அதிகாரம் 26 வசனம், ஜோனத்தனை பற்றி அழகாக தாவீது பாடியிருக்காங்க பாருங்கள். அதாவது உமன் லேடிஸ், அதாவது தாய்மார் இல்லை மனைவிமார், அவங்க அன்பை காட்டிலும் அதிகமாக இருக்குன்னு தாவீது சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு நினைப்பு, நம்ம ஒருவேளை அவங்க இருக்கும்போது பாராட்டுறத விட இல்லாத போது நம்ம பாராட்டுறது தான் முக்கியம் அப்படிங்கிறது ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜோனத்தனை போல நாமளும் இருக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. நம்ம எல்லார் மேலேயும் அன்புள்ளவர்களாகி நம்ம பிரிந்தாலும் அவங்க அந்த நேரத்தில் நம்ம தேடத்தக்க கிருபை, அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கி நம்மளுக்கு கிடைக்கணும். அதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இன்றைக்கும் ஜெபிப்போம்.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த 2 வசனங்கள், அந்த பாடலுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே நிறைய பேர் மனபாரத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பாங்கப்பா. தயவு மனம் இறங்குங்க. எந்தெந்த டிப்ரெஷன்ல இருக்காங்களோ ஆண்டவரே, அவங்க மனம் இறங்குங்கப்பா. அந்த டிப்ரெஷன் முழுமையா நீங்கட்டும். ஆண்டவரே, காலையில அவங்க எந்திரிக்கும்போது உங்களை துதிக்கும் துதியோடு எந்திரிக்க நீங்க கிருபையிங்கப்பா. எல்லார் மனசிலும் சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடுங்க. அவங்க ஒரு ஐடி கம்பெனியோ, இல்லை ஒரு விவசாயமோ, இல்லை ஒரு பிஸ்னஸோ எங்கே இருந்தாலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருப்பாங்கப்பா. நீங்கள் பேசுங்கப்பா. வீதல் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.